வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என் தாரகையே பாகம் 22. ஆடியோ நாவல் குடும்ப கதை. அடப்பாவி விஸ்வா, இப்படி கோவிலை ஒரு காதல் பூங்கா மாதிரி மாத்திட்டானே. சாமியை நினைச்சு கோவிலை சுத்த சொன்னா இவங்க 2 பேரும் ஜாலியா கதை பேசிட்டு கோவிலை சுத்தி வராங்க. விஸ்வாவுக்கு ரொம்ப நல்ல மனசு. ஃப்ரெண்டுக்கு, அதுவும் கீர்த்தி ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்றான். இதெல்லாம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். பொங்கல் வைக்க அடுப்பை பற்ற வைக்க வாணி சொல்லியது போலவே கீர்த்தி பொங்கல் வைக்கும் பானையை தொட்டு கும்பிட்டு விட்டு அதில் அரிசி தண்ணீரை ஊற்றினாள். வாணி, மங்கை, பிருந்தா என மூவரும் பொங்கல் வைத்து கொண்டு இருக்க கீர்த்தி அவர்கள் அருகில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். இதற்கு இடையே ராஜ கீர்த்திக்கும் விஸ்வாவுக்கும் திருமணம் நடந்தால் அடிப்பிரதர்சனம் செய்வதாக வேண்டியிருந்த வேண்டுதலை நிறைவேற்ற சென்றார். ஆண்கள் கூட்டம் சற்று தள்ளி நின்று அவர்கள் பொங்கல் வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்க அப்போது சரண் விஸ்வாவிடம், எங்க மாப்பிள்ள, சந்துருவையும் சிவன்யாவையும் காணோம், எப்ப வருவாங்க என்றான். இல்ல மச்சான், துருவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன ஆச்சு? கல்யாணத்துல நேத்து ஒரே ஆட்டம்ல, போதாதுக்கு நிறைய ஐஸ்கிரீம் வேற சாப்பிட்டுருப்பான் போல, அதுல தொண்டை வலி வந்துருச்சு. சிவன்யா நானே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய்க்கிறேன், சந்துரு கோவிலுக்கு வரட்டும்னு சொன்னான். நான் தான் கோவிலுக்கு இன்னொரு நாள் கூட வந்துக்கலாம், முதல்ல அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு அனுப்பி வச்சேன் என்று சொல்லிவிட்டு விஸ்வா திரும்பி பார்க்க அங்கு நின்றிருந்த கீர்த்தியை காணவில்லை. இவ எங்க போனா? இவ்வளோ நேரம் இங்கதானே இருந்தா என்று நினைத்து கொண்டு, ஒரு நிமிஷம் இருங்க மச்சான், இப்ப வந்துடுறேன் என்று சொல்லி அங்கிருந்து கீர்த்தியை தேடி சென்றான். அப்போது கீர்த்தி, சொன்னா கேளுமா, இதை நானே பாத்துக்கிறேன், நீ வாமா என்று ராஜி சொல்லி கொண்டிருக்க அப்போது விஸ்வா, இங்க என்ன செய்யறாங்க என்று நினைத்து கொண்டு, அம்மா என்ன செய்றீங்க என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்தான் விஸ்வா. பாருடா, இவ சொன்னாவே கேட்க மாட்டேங்கிறா. உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்தா நான் அடிப்பிரசங்கனம் செய்யறதா வேண்டியிருந்தேன். ஆனா இவ நான் தான் அடிப்பிரசனம் செய்வேன்னு அடம் பிடிக்கிறா என்று சொல்ல உடனே கீர்த்தி விஸ்வாவை பார்த்து, அத்தையால அதை செய்ய முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வெயிலுக்கு மயக்கம் போடுற மாதிரி ஆகிட்டாங்க, அதான் நான் அந்த வேண்டுதலை செய்யறேன். இப்ப யாரு செஞ்சா என்ன என்று சொல்லிக்கொண்டே அடிமேல் அடி வைத்து நடந்து வர அப்போது ராஜியை பார்த்து முறைத்து கொண்டே, சரி விடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லி ராஜியை அனுப்பி வைத்தான். அப்போது விஸ்வா அங்கிருந்த தூணில் சாய்ந்து நின்று கொண்டு, எதுக்கு கீர்த்தி உனக்கு இந்த வேண்டாத வேலை, பேசாம வா போலாம். நோ விஸ்வா, இப்படி வேண்டுதல் எல்லாம் பாதியில விடக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி நான் கேட்டிருக்கேன். அத்தை 58 சுத்து சுத்திட்டாங்க, இன்னும் 50 சுத்து தானே இருக்கு, அதெல்லாம் நான் சுத்திடுவேன் என்று சொல்லி 8 முறை சுற்றி வந்தவள் தரையின் சூடு தாங்க முடியாமல் கீழே விழப்போக அப்போது அவளை கீழே விழாமல் தாங்கி பிடித்தான் விஸ்வா. கீர்த்தி தரையின் சூடு தாங்காமல் கீழே விழப்போக அப்போது அவளை தாங்கி பிடித்தான் விஸ்வா. கீர்த்தி, ஆர் யூ ஓகே? ஒன்றும் இல்லை, தரை கொஞ்சம் சூடாக இருந்துச்சா, அதான், வேற ஒன்றும் இல்லை. கீர்த்தி, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. இல்லை விஸ்வா, பாதியில் விடக்கூடாது, விட்டா சாமி கண்ணை குத்திடும். வாட் இல்லை விஸ்வா, சாமி குத்திங் அவர் ஐஸ், இதையெல்லாம் நீ நம்புவியா கீர்த்தி? ஆமா விஸ்வா, நம்பணும், நம்பிக்கை தானே எல்லாம். என்ன காமெடியா? இல்லையே, நீ கொஞ்சம் தள்ளு, நான் நடக்கணும் என்று சொல்ல விஸ்வா, நான் சொன்னா கேட்கவா போற என்று சொல்லி கொண்டு நகர கீர்த்தி 2 அடி எடுத்து வைத்தவள் ஷோ ஆ என்றால் மெதுவாக. ஆனால் அந்த சப்தம் அருகில் இருந்த விஸ்வாவின் செவியில் தெளிவாக கேட்டது. கீர்த்தி, இப்ப என்ன, உனக்கு இதை சுத்தி வரணும் அதுதானே? ஆமா, என்னோட ஃப்ரெண்டா போயிட்ட, நீ கஷ்டப்படுறத சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. உனக்கு ஓகேனா உன்னை தூக்கிட்டு சுத்துறேன், நீ கவுண்ட் பண்ணிக்கோ எவ்வளோ ரவுண்டுன்னு. நீயா? உன்னால முடியுமா? என்னால முடியாதுன்னு எதுவுமே இல்லை. ஐ வில் டூ இட், ஐ கேன் டூ இட். இருந்தாலும் உன்னோட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகம்தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் ஜாலியாக கவுண்ட் பண்ணுவேன். கடைசியில் கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் என்று சொல்லி அவனிடம் நெருங்கி வந்து நிற்க விஸ்வா அவளை குழந்தை போல கையில் ஏந்தி நடக்க ஆரம்பித்தான். விஸ்வா, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? நேற்று ஹோட்டலில் எப்படி அவங்க இருந்தாங்க? அது எப்படி அவங்க ஹோட்டல் ஆச்சு? எனக்கு தெரியும் அவங்க பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ் என்னன்னு. ஒழுங்கா பதில் சொல்லு, நீ அவங்கள எங்கே பார்த்த? யாரை பத்தி கேட்குற நீ என்று விஸ்வா தெரியாதது போல் கேட்க உடனே கீர்த்தி அவனை முறைக்க ஆரம்பித்தாள். ஓகே சொல்றேன், கொஞ்சம் பவரை கம்மி பண்ணு, கோபத்துல அப்படியே என்னை எரிச்சிருவ போலையே என்று சொல்ல அதற்கு கீர்த்தி, அப்ப பதில் சொல்லு, எங்க பார்த்த அவங்கள? நான் உன்னை மீட் பண்ண வந்தேன்ல. ஆமா. அப்ப அவங்க போட்ட டீயை நான் குடிச்சிட்டு இருந்தேன்ல. அப்ப அவங்க கிட்ட பேசும்போது செல்வி சூப்பரா குக் பண்ணுவாங்கன்னு ஹோட்டல்ல கந்தசாமி சொன்னது ஞாபகம் வந்துச்சு. கோயம்புத்தூர்ல இருக்க சைட்ல 300 பேர் வேலை செய்யறாங்க. அவங்க கூட ஒரு நாள் டீ குடிச்ச போது தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க குடிக்கிறது டீ இல்லை ஹாட் வாட்டர்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நிறைய குக் மாற்றியாச்சு, ஒருத்தரும் செட் ஆகவே இல்லை. ஆனால் செல்வி போட்ட டீயை குடிச்சதும் எனக்கு ஏதோ அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு.
அதான் ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஹோட்டல் ஆரம்பிக்க சொல்லி கேட்டேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒர்க்கர்ஸ்க்கும் சூப்பராக டீ, டிஃபன், லஞ்ச், டின்னர்னு எல்லாமே கிடைக்குது. எப்படியும் ஒரு 6 மாசத்துல அவங்க 10 லட்சத்தை திருப்பியும் தந்துருவாங்க. இப்படி செஞ்சதுல அவங்களுக்கும் லாபம். அதே சமயம் 15% கம்மியான காஸ்ட்ல ஃபுட் கிடைக்கிறதால நமக்கும் லாபம். வாவ் விஸ்வா, என்ன ஒரு பிஸ்னஸ் மைண்ட்! அது எப்படி எல்லாத்தையும் நீ பிஸ்னஸ் மாதிரியே பார்க்குற? சும்மா கொடுத்த அதோட அருமை தெரியாது. அதோட நம்ம அவங்களுக்கு வாழ்க்கையை தந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஆனால் அவங்க 10 லட்சத்தை நமக்கு திரும்ப தந்ததும் அந்த ஹோட்டல் முழுக்க முழுக்க அவங்களோட உழைப்பில் வந்ததாக இருக்கும். விஸ்வா, உண்மையாகவே நீ ரொம்ப கிரேட். ஐ எம் ஸோ லக்கி நீ எனக்கு கிடைச்சதுக்கு. ஓ அப்படிங்களா மேடம்? ஆமாம். உனக்கு ஒன்று தெரியுமா விஸ்வா, எனக்கு இப்பெல்லாம் நீ ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக தெரியற. உன் கூட பேசிகிட்டு இருந்தா டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. நீ செம பீஸ் என்று சொல்ல உடனே விஸ்வா, நீ சொல்லுவ கீர்த்தி, ஏன் சொல்ல மாட்ட? பாரு, மொட்டை வெயில்ல உன்னையும் தூக்கிட்டு சுத்துறேன்ல, நீ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலேயும் சொல்லுவ என்று சொல்லி அவளை கீழே போட போவது போல பாவனை செய்ய கீர்த்தி அவனின் தோள்களை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அது அந்த பயம் இருக்கணும். இதுக்கு மேல வாய் பேசினு வச்சுக்க, கீழே போட்டுருவேன். ஒழுங்கா கவுண்ட் பண்ணு என்று சொல்லி அவளை தூக்கி கொண்டு பிரகாரத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தான். அப்போது இவர்கள் இருவரையும் தொலைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்த பிருந்தா தன் அருகில் நின்று கொண்டிருந்த சரணிடம், நல்லா பார்த்துக்கோங்க சரண், இதுக்கு மேலே கீர்த்திக்கு பிடிக்காம நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது என்று சொல்ல சரணும், இனிமே சொல்லவே மாட்டேன் பிருந்தா. அவள் விஸ்வா கூட ஹாப்பியாக இருக்கான்னு அவளோட முகத்தில் இருக்க சிரிப்பே சொல்லுது. ராஜ்யத்தை கீர்த்தி பரிகாரம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவளுக்கு கால் வலிக்கும். இது வரைக்கும் அவள் இந்த மாதிரி செஞ்சதில்லையேன்னு பயந்துட்டே வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்ததும் கீர்த்தி ஒரு பொறுப்பானவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி தந்திருக்கோன்னு தெளிவா புரியுது என்று சொல்ல பிருந்தாவும் ஆமாம் என்பது போல சரணின் கையை ஆதரவாக பற்றி கொண்டாள். சரி சரண், வா நம்ம போலாம், அவங்க வரட்டும் என்று பிருந்தா சொல்லி அங்கிருந்து நகர சரணும் அவளின் பின்னால் சென்றான். சிறிது நேரத்தில் விஸ்வாவும் கீர்த்தியும் வேண்டுதலை முடித்துவிட்டு பொங்கல் வைக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். விஸ்வாவும் கீர்த்தியும் பொங்கல் வைக்கும் இடத்திற்கு வர ராஜி கீர்த்தியின் கன்னத்தை வருடியபடி, வேண்டுதலை முடிச்சிட்டியாமா என்று கேட்க விஸ்வா தன் மனதில், செஞ்சதெல்லாம் நானு, ஆனா நீ அவளை கேட்குற என்று நினைத்து கொண்டிருக்க அப்போது கீர்த்தி விஸ்வாவை பார்த்து சிரித்து கொண்டே, முடிச்சிட்டேன் அத்தை என்றாள். சரிம்மா, பொங்கல் வச்சாச்சு, நீ போய் கொஞ்ச நேரம் உட்காரு, இல்லைன்னா கால் வலிக்கும், பூஜை ஆகும்போது கூப்பிடுறேன் என்று சொல்ல அதற்கு கீர்த்தி, இல்லை பரவாயில்லத்த, எனக்கு கால் வலிக்கல என்று சொல்ல ராஜி அவளின் கண்ணம் கிள்ளி முத்தம் வைக்க விஸ்வா கீர்த்தியை கொலவெறியோடு பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் பூஜை ஆரம்பமாக அனைவரும் பொங்கலை சாமிக்கு படைத்து கும்பிட ஆரம்பித்தனர். வாணி விஸ்வாவின் திருமணம் முடிந்ததும் மணமக்கள் கைகளால் சாமிக்கு மாங்கல்யத்தை காணிக்கை தருவதாக வேண்டியிருக்க விஸ்வாவும் கீர்த்தியும் சேர்ந்து மாங்கல்யத்தை சாமிக்கு தந்து வாணியின் வேண்டுதலையும் நிறைவேற்றி வைத்தனர். 11 மணிக்கு கோவிலில் பூஜையெல்லாம் முடிந்ததும், சரிங்க மாமா, நாங்கள் இப்படியே கிளம்புறோம். என்ன சரண், இப்பவே கிளம்புறேன்னு சொல்ற, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அப்புறம் போலாம் என்றார் ராஜசேகர். இல்லை மாமா, நான் இன்னைக்கு அசிஸ்டன்ட் கமிஷனராக சார்ஜ் எடுத்துக்கணும், அதுக்கு தான் என்று சொல்ல அனைவரின் முகமும் சந்தோஷமாக மாறியது. ஆனால் விஸ்வாவின் மனதோ, இவரு இன்ஸ்பெக்டரா இருக்கும்போதே நம்மளை அந்த மிரட்டினாரு, இனி கமிஷனர் வேற, கீர்த்தி கண்ணுல தூசி விழுந்து கண்ணீர் வந்தா கூட என்ன செஞ்சிருவார் போலையே என்று நினைக்க ஆரம்பித்தது. சரிப்பா, நீ கிளம்பு, எப்பவும் நேர்மையா இருக்கணும் என்று முத்துக்குமார் சொல்ல அதற்கு சரண், நிச்சயமா மாமா என்று சொல்லி கீர்த்தியின் தலையை வருடியபடி, போயிட்டு வரண்டா என்று சொல்லி பிருந்தா, கயல், துரைசாமி, மங்கை என 4வரையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். விஸ்வா ஆபீஸுக்கும் முத்துக்குமார் ஹோட்டலுக்கும் செல்ல கீர்த்தி, ராஜி, வாணி 3வரையும் வீட்டில் விட்டுவிட்டு ராஜசேகர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கிளம்பினார். கீர்த்தி, நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா என்று வாணி சொல்ல கீர்த்தி தங்களின் அறைக்கு சென்று மெத்தையில் சரிந்து கோவிலில் நடந்ததை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள். அப்போது அவளின் மனம், உண்மையாகவே அவன் உன்னோட ஃப்ரெண்டா கீர்த்தி என்று கேட்க அவளின் மூளை, ஆமா ஃப்ரெண்டு தான், சொல்லு கீர்த்தி என்று வாதிட அதற்கு அவளின் மனம், அப்போ உனக்கு கால் சுட்டா அவன் எதுக்கு கீர்த்தி உன்னை தூக்கணும்? அவனை எப்படி நீ தூக்க அலோ பண்ணுன? அப்ப நீ அவனை ஃப்ரெண்டுக்கு மேல நினைக்கிறதானே என்று கேட்க அதற்கு அவளின் மூளை, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம், அவன் என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறான், அதனாலதான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதும் உடனே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதனால தான் நீயும் அதை அக்செப்ட் பண்ணியிருக்க என்று வாதிட கீர்த்தி எதன் பக்கம் பேசுவதென்று யோசித்து யோசித்து கடைசியில் டயர்டாகி தூங்கிவிட கீழே ராஜி ஒருவித பதற்றத்துடன் சோஃபாவில் அமர்ந்திருந்தார். அக்கா, என்னாச்சு, எதுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாணி, நான் அடிப்பிரசனம் செய்யறதா வேண்டியிருந்தேன்ல, ஆமா, போய் அதை நிறைவேற்றிட்டு வந்துட்டீங்களே. நான் எங்க வாணி நிறைவேற்றினேன், கீர்த்தி தான் அதை செஞ்சு முடிச்சா. என்னக்கா சொல்றீங்க?
ஆமா வாணி, அடிப்பிரசனம் பண்ணும்போது எனக்கு தலை சுத்திருச்சு. அதனால கீர்த்தி வந்து அதை பண்ணுனா. இது நல்ல விஷயம் தானக்கா? கீர்த்தி உங்களுக்காக வேண்டுதல் நிறைவேற்றி தந்திருக்கா. இதுக்கே இப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருங்க. அது இல்ல வாணி, கீர்த்தி கிட்ட வேண்டாமா நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப விஸ்வா அங்க வந்துட்டா வாணி. அவனுக்கு நான் வேண்டி இருந்தது தெரிஞ்சு என்னை முறைக்க ஆரம்பிச்சிட்டான். அக்கா ஒரு நிமிஷம். அதுதான் அவன் ஆபீஸ்க்கு கிளம்பி போகும்போது கூட உங்களை பார்த்து முறைச்சிட்டே போனானா? போகும்போது முறைச்சானா? ஆமாக்கா, நீங்க பார்க்கலையா? இல்லையே வாணி. சரி விடுங்க, எப்படியும் இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு என்று சொல்லி சமையல் அறைக்குள் புகுந்து கொள்ள ராஜி அவன் வீட்டுக்கு வந்து என்ன செய்வானோ என்று யோசித்தபடியே அமர்ந்திருந்தார். விஸ்வா ஆபீஸுக்குள் நுழைய அதே சமயம் சந்துருவும் அங்கு வந்து சேர்ந்தான். டேய், துருவ கூட இருக்க சொன்னா நீ என்ன ஆபீஸ்க்கு வந்திருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டில் விட்டுட்டு தான் வந்தேன். சிவன்யா பார்த்துக்குவா. ஏதாச்சுன்னா ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லடா என்றான் சந்துரு. சந்துருவும் விஸ்வாவும் சென்று மீட்டிங் ஹாலில் அமர அடுத்தடுத்த ப்ராஜெக்டுக்கான பிளான்கள் ஸ்கிரீனில் வர இருவரும் அதை பார்த்தபடி அமர்ந்திருந்தனர்.